இப்படி இஸ்லாமிய சொந்தங்களோடு இணைந்து இந்த நோன்பிருத்தலை கடைபிடிக்கிற போது எந்த அளவுக்கு சகோதரத்துவம் சமத்துவம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இந்து சமூகம் என்னை தெருவிலே நடக்கக்கூடாது என்று சொன்ன காலம் உண்டு. இந்து சமூகம் என்னை குளத்தில் இறங்கக்கூடாது என்று தடுத்தது. இந்து சமூகம் உழைக்கிற போது என்னை தட்டி கொடுத்தது, கூலி கேட்கிற போது என்னை கொடுமை செய்தது. பசிக்கிறது என்று நான் போய் கையேந்தினால், தவிக்கிறது தாகம் எடுக்கிறது என்று நான் கெஞ்சினால், கையேந்த சொல்லி தூக்கியபடி தண்ணீரை என் வாயில் ஊற்றியது. கையேந்திதான் நான் தண்ணீரை குடிக்க வேண்டும், அவன் என்னை தொட்டுவிட மாட்டான், தொடக்கூடாது. ஆனால் நான் இந்து சமூகம் இப்படி ஒரு இடைவெளியை, ஒரு கொடுமையை நீண்ட காலமாக திணித்தது. ஆனால் இஸ்லாம் என்னை அரவணைத்து சகர் உணவிலே என்னை இணைத்துக் கொள்கிறது. எங்கள் அணியில் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூட இல்லை. ஆனால் காட்டுமன்னார்குடியில் திருமாவளவனுக்கு அதிமுகவுக்கு இணையாக இஸ்லாமியர்களின் வாக்குகள் கிடைத்தன. லால்பேட்டையிலே இரட்டை இலைக்கு கிடைத்த வாக்குகளுக்கு இணையாக மோதிரம் சின்னத்திற்கும் கிடைத்தது என்றால், மக்கள் நல கூட்டணியில் இஸ்லாமிய அமைப்பு ஒன்று கூட இல்லை. ஆனால் திருமாவளவனை ஒரு இஸ்லாமியராகவே கருதுகிற ஒரு மனப்பாங்கு அந்த சமூகத்திடம் வளர்ந்திருப்பதை நான் அந்த வாக்குகளில் இருந்து உணர்கிறேன். தேர்தல் அரசியலில் வெற்றி வரும் போகும். தேர்தல் அரசியலில் நம்முடைய உத்திகள் சில நேரங்களில் பிழையாகலாம், நம்முடைய நடைமுறைகள் சில நேரங்களில் பிழையாகலாம். அதனால் நாம் முன்வைத்த கொள்கை கோட்பாடு பிழை என்றாகாது, நாம் முன்வைத்த மாற்று அரசியல் பிழையாகாது, நாம் முன்வைத்த அல்லது முன்னெடுத்த முயற்சி பிழையாகாது. மற்றவர்கள் 2 ஆண்டு காலமாக உழைத்தார்கள், நாங்கள் 2 வார காலம்தான் உழைத்தோம். மற்றவர்கள் பல ஆயிரம் கோடி பணத்தை கொட்டி இறைத்தார்கள், நாங்கள் சில லட்சம் ரூபாய் செலவு செய்தோம். மற்றவர்களுக்கு ஊடகங்கள் உற்ற துணையாயிருந்தது, எங்களுக்கு ஊடகங்கள் எதிராக போனது. மற்றவர்கள் எப்படியாவது இந்த மண்ணில் மதுக்கடைகளை நடத்தியே தீர வேண்டும், மணல் வியாபாரத்தை நடத்தியே தீர வேண்டும், அது ஒழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். நாங்கள் மதுக்கடைகளை மூடியே தீருவோம், மற்ற சமூக விரோத நடவடிக்கைகள் அனைத்தையும் தடுத்தே தீருவோம் என்பதில் உறுதியாக இருந்தோம். அந்த மணல் வியாபாரத்திலும் மது வியாபாரத்திலும் சுகம் கண்ட பிரிவினர், இவர்கள் வந்தால் நம் பிழப்பில் மண்விடும் என்று அச்சப்பட்டார்கள். அதனால் திமுக அதிமுகவுக்கு தம்முடைய ஆதரவை காட்டினார்கள். மக்கள் நல கூட்டணிக்கு எதிராக சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போனாலும் நாங்கள் முன்வைத்த அரசியல் நியாயமானது, நேர்மையானது, தூய்மையானது, மகத்தானது. நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைத்தோம். கூட்டியக்கம் நிரந்தரமானது. இந்த 4 கட்சிகளின் அங்கங்கள் நிரந்தர உறுப்புகள். அதை நாங்கள் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறோம். தேர்தல் காலத்தில் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம், விலகி செல்லலாம். ஆனால் நாங்கள் இந்த கூட்டியக்கம் என்பது நிரந்தர அமைப்பு, அது என்றைக்கும் இந்த 4 உறுப்புகள் மட்டும் கொண்டதாக இருக்கும் என்று நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதத்திலேயே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றோம். ஆக கூட்டியக்கத்தின் அங்கங்களாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் இணைந்து எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நான் இந்த தேர்தல் களத்திலே ஏற்பட்ட முடிவுகளை பற்றி இங்கே விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த ஆண்டு இப்தாரில் என்ன பேசுவது என்று நான் யோசித்தேன். இங்கே நம்மளுடைய முத்தரசரும் நம்மளுடைய சகோதரர்
பெரியசாமி அவர்களும் இந்த பிரியாணி இருக்கிற விவரம் தெரியாம இந்த கோப்பையில் உள்ள கஞ்சி பூரா சாப்பிட்டாங்க. இவங்க நான் சொன்னேன், என்ன மாமா இதுவா வேலை, நீங்க இவ்வளவு பெரிய தொட்டி மாதிரி கஞ்சி தொட்டி மாதிரி பெருசா வச்சுட்டீங்கன்னா இதுதான் சாப்பாடுன்னு நினைச்சிட்டேன்னா இப்தார்ல வந்து வெறும் பேரிச்சம்பளத்தை கொடுத்தாலும் இப்தார் தான், ஒரு கேக்கை கொடுத்தாலும் இப்தார் தான், ஒரு சம்சா கொடுத்தாலும் இப்தார் தான். இவங்க இவ்வளவு சம்சா, உளுந்த வடை, மசால் வடை, அதுக்கு பிறகு பேரிச்சம்பளம் இவ்வளவு வச்சிருக்கிறாங்க, திராட்சைப்பழம், பிறகு ஒரு பெரிய, அதாவது கஞ்சினா கொஞ்சம் நெஞ்ச கஞ்சி இல்லை. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டாங்க உங்களுக்கு, ப்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கெல்லாம். நான் சைடில் பார்த்தேன், சுத்தமாக மண்டி குடிச்சிட்டாரு. வேற என்ன விவரம்னு கேட்குறேன், பிரியாணி விஷயமே எங்களுக்கு தெரியாத, பக்கத்தில் இருக்க கோவை தங்கத்தில் இருக்கக்கூடிய கோவை தங்கத்துக்கு கொடுத்தது என்கிட்ட கொடுத்தாரு, அதையும் நான் சாப்பிட்டு போயிட்டேங்க பெரியசாமி. நீங்க என்ன கவனிச்சிருக்க வேண்டாமா? நான் 2 பேரிச்சம்பழம் தவிர ஒன்றும் சாப்பிடல, பார்த்தீங்களா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெறும் புனித ரம்லான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மன நிறைவு பெறுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், மதிப்பிற்குரிய திரு வைகோ அவர்களை பொறுத்தவரையிலே சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் தமிழகத்திலே பாலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அவரவர் மத வழிபாடு, பிரச்சாரம் எல்லாவற்றிற்கும் இந்த நாட்டிலே சட்டத்திலே இடம் உண்டு. இந்த நாட்டிலே ஆளுபவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். எந்த மதத்திற்கும் ஆதரவாக செயல்படக்கூடாது, எதிராகவும் செயல்படக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். நம்முடைய நாட்டிலே பல மொழி பேசுகிறோம், பல்வகையான நாகரீகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இங்கே இருக்கின்றன. இதனை நன்கு உணர்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய முன்னோடி தலைவர்கள் அதற்கு ஏற்றவாறே ஒரு நல்ல பல அரசியல் சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு மாறாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவில் இருக்கின்ற ஆளுகின்ற எந்த மாநில அரசாக இருந்தாலும் சரி, செயல்படக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, சிறுபான்மை சமுதாயத்தினரை நாம் ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். இதிலே நாங்கள் கலந்து கொள்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்பது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த கொள்கையை, அந்த மாண்பை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து பாடுபடும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தத்துவம், கோட்பாடு. வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிப்பது, மத நல்லிணக்கத்தை காப்பது, சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாடு முழுவதும் இத்தகைய மகத்தான் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் என்று வருகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, மக்கள கூட்டு இயக்கத்தை உருவாக்கி பிறகு கூட்டணியாக அது மலர்ந்த போது நாங்கள் வெளியிட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சம் என்பது மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி படிப்போம், மதச்சார்பின்மை நாங்கள் பாதுகாப்போம், மதச்சார்பினை பாதுகாப்பதற்காக தேவைப்பட்டால் நாங்கள் எல்லாவித தியாகத்தையும் செய்வோம் என்பதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் முன்வைத்த மகத்தான அந்த கோட்பாடு. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு மதச்சார்பற்ற தன்மையை கொண்ட அரசியல் சட்டம் இருக்கக்கூடிய நமது தேசத்தில்
ஒரு மத சார்புள்ள ஒரு கட்சி என்பது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. நாடு விடுதலை அடைந்த உடனேயே அங்கே ஒரு மத மோதல் ஏற்படுகிற போது ஆனால் காந்திஜி அவர்கள் அந்த மோதல் நடக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்றார். அப்படி ஆனால் காந்திஜி அவர்கள் கல்கத்தா நகரத்துக்கு சென்று, மேற்கு வங்க மாநிலத்துக்கு சென்று, இந்த மோதல் கூடாது, நாமெல்லாம் சகோதரர்கள், ஒரு மதத்தின் பேரால் மோதல் கூடாது, இந்த மோதல் நிறுத்துவதற்காக நான் உண்ணான் நோன்பு இருக்கப் போகிறேன் என்று அவர் அறிவித்தார். அவர் உண்ணான் நோன்பை துவக்கிய 24 மணிக்குள் மோதல் நின்றுவிட்டது, அமைதி திரும்பிவிட்டது, மத மோதல் இல்லை, மதச்சார்புயம் என்ற தத்துவம் அங்கே வெற்றி பெற்றது. அண்ணல் காந்திஜியுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு நமது நாட்டை காலனி ஆதிக்கம் செலுத்திய அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியர் மவுண்ட் பேட்டன் சொன்னார், ராணுவத்தால் செய்ய முடியாத காரியத்தை ஒரு தனி மனிதர் அவருடைய உண்ணாநோன்பு போராட்டத்தினால் தடுத்து நிறுத்தினாரே, அவர் வாழ்க, அவர் பாராட்ட வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் அத்தகைய மோதல் வேண்டாம், மதச்சார்பு என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் ஆனால் காந்திஜியை நாம் இழந்தோம். அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற போது அம்பேத்கர் அழகாக சொன்னார், சமூகத்தில் சமத்துவம் வேண்டும், பொருளாதாரத்தில் சமத்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த மதச்சார்பு என்ற கோட்பாடு என்பது அந்த அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாதல்ல, தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அந்த மாண்பை மறுப்பதற்காக, மாண்பை மீட்பதற்கு, மாண்பை ஒழிப்பதற்காக அங்கு ஆட்சிகள் முயற்சி எடுக்கின்ற போது சமீபத்தில் வந்த செய்தி உங்களுக்கு தெரியாது, நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மராட்டிய மாநிலத்தை சார்ந்த தபோல்கர், நரேந்திர தபோல்கர், அதே மராட்டிய மாநிலத்தை சார்ந்த கோவிந்த் பன்சாரே, கர்நாடக மாநிலத்தை சார்ந்த கல்புர்கி, இவர்களையெல்லாம் படுகொலை செய்த அந்த இயக்கத்திற்கு ஒரு இயக்க தொடர்பு இருக்கிறது. ஒருவன் தான் அந்த மதவெறி பிடித்தவன் தான் செய்தார் என்ற அந்த செய்தி வருகிற போது நான் வேதோடு சொல்லுகிறேன், மதச்சார்பை சீர்குலைப்பதற்காக, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக, மதத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஒரு இயக்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம்தான், அந்த அமைப்பு தான் மத்தியில் ஆட்சி இருப்பதை நாம் நினைவு கூறுகிற போது, நினைவு நிறுத்துகிற போது, இத்தகைய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதச்சார்பை சீர்குலைக்க, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க யார் முயற்சி எடுத்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்களோடு தோளோடு தோள் நிற்கும் என்பதை கூறி மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உறுத்தாக்கி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.